ஒத்த ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஒத்த ரூபாவோட விஷயம் நிறைய இருக்குது. ஒரு ரூபாவில நிறைய யூடியூப்ல பரிகாரங்களா சொல்லுவாங்க. நாங்க சொல்லக்கூடிய சில பரிகாரங்கள் வெற்றியை தரலாம், வெற்றியை தராமல் கூட போகலாம். முயற்சி தான். இந்த ஒரு ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க மனைவி, இல்ல உங்க அம்மா, இல்ல உங்க பொண்ணு, பெண்கள் கிட்ட இருந்து டெய்லியும் ஒரு ரூபா வாங்கிட்டு போகணும். ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், போற காரியம் வெற்றி ஆகணும், ஆபீஸ்ல ஒரே டென்ஷனா இருக்குது அப்படின்னா ஒரு ரூபா வாங்கிட்டு போகணும். ஒருவேளை பெண்ணாக இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஆண் கிட்ட இருந்து வாங்கிட்டு போலாம். கணவர்கிட்ட, அப்புறம் அப்பா கிட்ட, அப்படி இல்லாட்டி அண்ணன் தம்பி கிட்ட ஒரு ரூபா தான், ஒரு ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போலாம். இந்த ஒரு ரூபா வைத்து பல அற்புதங்கள் நடக்கும். நீங்க ஒரு நாள் ஒரு ரூபா வாங்கிட்டு போய் பாருங்க. தொடர்ந்து ஒரு 7 நாள் வாங்கணும். 7 நாளுக்குள்ள உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ரூபாவுக்கு அவ்வளவு பவர் உண்டா. எங்க போனாலும் 1 கோடியே 1 ரூபா, 1,00,000 1 ரூபா, 10,00,000 1 ரூபா. இந்த ஒரு ரூபாவுக்கு அவ்வளவு வேல்யூ உண்டா. 0க்கு வேல்யூ கிடையாது, ஆனா 1க்கு வேல்யூ உண்டு.